தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். 50% வரியானது இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இறக்கக்கூடிய இந்திய பொருட்களுக்கு 50% வரியானது ட்ரம்ப் போட்டிருக்காரு. ரஷ்யாவில இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம். அதுதான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருக்கு. இதையடுத்து இந்தியாவில் பல்வேறு பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கு. நேற்று கூட ஸ்டாலின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாரு. திருப்பூர்ல 3000 கோடிக்கு வர்த்தகமானது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா முழுக்க இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது விரைவில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமா அல்லது இது தொடர்ந்து கொண்டே இருக்குமா? முடிவுக்கு வருமா தொடருமான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. அமெரிக்கா இப்போ ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இந்தியா மேல நிறைய அழுத்தம் போடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சீரியஸா அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்ப பீட்டர் நாவரோ அப்படின்றவரு பார்த்தோம்னா ஒயிட் ஹவுஸோட ட்ரேட் அட்வைசர். அவர் ரொம்ப கடுமையா பேசிட்டு இருக்காரு. மோடிஸ் வார்ன்றாரு, ரஷ்யாவோட இந்த போரை இந்தியா தான் ஃபண்ட் பண்றாங்கன்றாரு. அதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல. இந்தியா ஒன்றும் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணி சண்டை போடுங்கலாம் சொல்லல. மோடி அவர்கள் ஒன்றும் பேர் சண்டை போடல, ஆயுதங்கள் நம்ம சப்ளை பண்ணல. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு அக்ரெசிவா அவங்க இந்தியாவை டார்கெட் பண்றாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவோட அப்ரோச் பார்த்தோம்னா ரொம்ப டிராஸ்டிக்கா மாறி இருக்கு. பைடன் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது பைடன் பிரசிடென்டா இருக்கும்போது இந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் போடல. கமலா ஹாரிஸ் இருந்ததுனால இந்த அழுத்தம் இல்லையா? அவங்க இந்தியர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ அதனாலயா? நான் அப்படி பார்க்கல. எப்படின்னா அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்டா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த நாட்டுக்கு தான் அவங்க விசுவாசமா இருப்பாங்க. இங்க இருந்து தானே ஃபயர் விட்டாங்க. கமலா ஹாரிஸ் வந்துட்டாங்க, இந்தியாவில ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அதான் நம்ம இப்படி பாக்குறது தப்பு. ட்ரம்ப் நமக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருப்பாரு, ட்ரம்ப் நம்மளை மதிக்கக்கூடியவர், இந்த மாதிரிலாம் பேசினதும் தப்பு. அதே மாதிரி கமலா ஹாரிஸ் அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக இந்தியாவை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரத்யேக நலன்கள் இருக்கும். அந்த நலன்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் தலைவர்கள் யோசிப்பாங்க. இல்லை நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஸோ அதுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. எல்லா மனிதர்களுக்குமே நலன்கள் இருக்கும்ல. எனக்கு பர்சனல் நலன் இருக்கும்ல. ஸோ அவங்களோட நலன் அமெரிக்காவை சார்ந்திருக்கு. அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுல இந்த ஸ்டாண்ட்ல ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பைடன் இருக்கும்போது அப்பவும் அவங்க நிறைய பொருளாதார தடையெல்லாம் ரஷ்யா மேல போடுறாங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்பவும் அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கல. பட் இருந்தாலும் இந்தியா மேல பெரிய அழுத்தம் போடல. அவங்க இந்தியாவை லூஸா விட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்கள பொறுத்தளவுல இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து ஆயில் வாங்கினாங்கன்னா ஆயில் பிரைஸ் உலகம் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது யூரோப்பையும் பாதிக்கும், அமெரிக்காவையும் பாதிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல அமெரிக்கர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, சும்மா கண் துடைப்புக்கு நம்ம ஒரு பொருளாதார தடை அதெல்லாம் போடுவோம், ஆனா அதை டைட்டா நெருக்க வேண்டாம். இந்தியாக்காரங்க சைட்ல ரஷ்யாட்ட இருந்து என்ன வாங்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அப்படி பண்ணும்போது நமக்கும் நல்லது இருக்கு, இந்தியாவுக்கும் நல்லது, அமெரிக்காவுக்கும் அது நல்லது இல்லையா? அமெரிக்கா அதிக விலை கொடுத்து ஆயில் வாங்க வேண்டியது இருக்காது. இந்தியா போய் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போய் ஆயில் வாங்கினாங்கன்னா எண்ணெயோட விலை இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, யூரோப்புக்கும் பிரச்சனை. ஸோ ஸ்டார்டிங்ல லூஸா விட்டாங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுல நிஜமாவே நம்ம ரஷ்யா மேல அழுத்தம் போடணும், சும்மா வெறும் கண் துடைப்பா இல்லாம நிஜமா நம்ம அழுத்தம் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஸோ அதனால ரஷ்யாவுக்கு எந்த கேப்பும் விடக்கூடாது, அவங்க தப்பிக்கிறதுக்கான ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ இந்தியா மேலேயும் அழுத்தம் போடுறாங்க, ஆயில் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நமக்குமே போக போக சிக்கல்கள் வர ஆரம்பிக்குது. இதுல ஸ்டார்டிங்ல நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கும்போது நமக்கு நிறைய லாபங்கள் இருந்தது. ஏறக்குறைய $15 இருந்து $20 வரைக்கும் நமக்கு ஒரு பேரல் ஆயில நமக்கு லாபம் இருந்தது. இப்ப நாட்கள் ஆக ஆக நமக்கு லாபம் கம்மியாகிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஒரு பேரல் ஆயில் வாங்குறோம்னா, க்ரூட் ஆயில் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம்னா $2.5 தான் நமக்கு அதுல லாபம் இருக்கு. ஸோ போக போக நமக்கு லாபம் கம்மியாகுது. அது காரணம் என்னன்னா, நம்ம போக போக அவன்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 1% வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு 35%, 40% வாங்குறோம். ஸோ நம்ம நிறைய வாங்க ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய லாபம் கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஆயில் மார்க்கெட்ல கூடிய பிரைஸுக்கும் ரஷ்யன் க்ரூடுக்கும் இப்ப டிஃபரன்ஸ் பெருசா இல்லை. ஸோ நமக்கு ரஷ்யன் ஆயிலோட அதனால வரக்கூடிய லாபம் கம்மியாகுது. ஆனா அதனால நமக்கு வரக்கூடிய பாதிப்பு அதிகமா இருக்கு. ரஷ்யா இப்ப அமெரிக்கா நமக்கு 25% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ போக போக நம்ம அங்கிருந்து ஆயில் வாங்குறதால நமக்குமே பெரிய அட்வான்டேஜ் இல்லை.
இல்லையா? $2.5 எனக்கு லாபம் ஒரு பேரல்ல. இதுல அமெரிக்காக்காரன் என் மேல டேரிஃப் வேற நிறைய போடுறான். ஸோ எனக்கு லாபம் கம்மி, பாதிப்புகள் அதிகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் நமக்கு இருக்கு. ஒண்ணு அமெரிக்கா அதை சீரியஸா பாக்குறாங்க, நிறைய அழுத்தம் போட்டு இந்தியாவை ஒரு வழி கொண்டு வரணும், ரஷ்யா மேல முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் போடணும்னு பாக்குறாங்க. ரெண்டாவது, நமக்கு அதனால பெரிய லாபமும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி இப்ப ரஷ்யன் ஆயில் வாங்குறதால நமக்கு லாபம் கம்மியா இருக்கிறனால தான் இப்ப இந்தியா வந்து பார்த்தோம்னா அமெரிக்கால இருந்து நிறைய ஆயில் இப்ப இம்போர்ட் பண்றாங்க. நிறைய இப்ப நெக்ஸ்ட் வரக்கூடிய மாதங்கள்ல அமெரிக்கால இருந்து நிறைய ஆயில் நம்ம கொண்டு போறோம். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல இருந்து நிறைய கொண்டு போறோம். இந்த விஷயத்த நம்ம பண்றோம், டைவர்சிஃபை பண்றோம். ஸோ லைட்டா இப்ப அமெரிக்காவையும் அது காம் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு சரி டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம். ஸோ அதனால இப்ப எல்லா சைட்லயுமே ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ரிலாக்ஸ்டான மூடுல ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஒரு பக்கம் நம்ம மேல வரியும் போடுறாங்க, இன்னொரு பக்கம் புடினையும் மீட் பண்ணி பேசுறாங்க அமெரிக்கா. அது புடின் ஒத்துப்பாரா? அதை எனக்கு சப்போர்ட் பண்ற நாடை வந்து நீங்க வந்து நெருக்குறீங்க, இன்னொரு பக்கம் என்ன வந்து மீட்டும் பண்றீங்க. இது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாரா புடின்? நம்ம திரும்பவும் கிளியரா புரிஞ்சுக்கணும், புட்டின் இந்தியாவை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டார். எப்படி ட்ரம்ப் இந்தியாவை பத்தி யோசிக்கலையோ, அன்னைக்கும் யோசிக்கல, இன்னைக்கும் யோசிக்கல. அன்னைக்கு ட்ரம்ப்புக்கு தேவை இருந்தது, இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, மோடியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. புட்டினும் அப்படிதான், ஷி ஜின்பின்னும் அப்படிதான். இவங்க யாருமே யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. நம்மளும் அப்படிதான். நம்மளும் அடுத்தவனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தது இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள். ஸோ மோடி அவர்கள் நம்ம மக்களுக்கு தான் விசுவாசமா இருக்கணும். புட்டின் அவர்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரம்ப்பை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதனால புட்டின் ஏதோ நமக்கு ஃபேவரபிளா இருப்பார், விசுவாசமா இருப்பார், ஏற்கனவே ரொம்ப நமக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு தேவை இருக்கு, இன்னைக்கு புட்டினுக்கு தேவை இந்தியா. நம்ம இன்னைக்கு ஏகப்பட்ட பணத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரஷ்யா ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருந்து நிறைய பணம் அங்க போய்கிட்டு இருக்கு. அதனால புட்டினுக்கு நம்ம இன்னைக்கு தேவை, நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது நாளைக்கு மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப இந்த போரை பத்தி பேசும்போது, இந்த டாரிஃப் பத்தி பேசும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டாரிஃபுக்கும் போருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த போர் எந்த திசையை நோக்கி போகுமோ அதை பேஸ் பண்ணி தான் டாரிஃப் கம்மியாகுமா அதிகமாகுமா நம்ம சொல்ல முடியும், இல்லையா? ஸோ போரோட முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் முக்கியம். சீக்கிரம் முடியுமா, என்ன ஆக போகுது அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ரஷ்யர்கள் அவங்களோட தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க. நேற்று கூட நம்ம நியூஸ்ல பார்த்தோம், 15 யுக்ரைனியர்கள் இறந்திருக்காங்க. கீவ்ல நிறைய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த வாரத்திலே 2வது தாக்குதல் நினைக்கிறேன். ஸோ இப்ப ட்ரம்ப் அவர்களை புட்டின் அலாஸ்கால சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் வந்து தாக்குதல்களை இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்னொரு சைட்ல அதே மாதிரி ஜெலன்ஸ்கி யுக்ரைனியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாவை ஸ்பெசிபிக்கா அவங்க டார்கெட் பண்றாங்க. ரஷ்யாவோட பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துற மாதிரியான டார்கெட்ஸ் அடிக்கிறாங்க. ரிஃபைனரிஸ், இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் அடிக்கிறாங்க. இதெல்லாம் அடிச்சா ரஷ்யாவோட எக்கானமி பாதிக்கப்படும். ரஷ்யாவுக்கு பணம் இருக்காது, வாரை ஃபண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புட்டின் இப்ப கிளியரா சிக்னல் கொடுக்குறாரு, நான் ஒன்னும் இறங்கி போக மாட்டேன்றாரு. இல்லையா? அதுதானே இப்ப பேசியிருக்கோம் அலாஸ்கால. ஆனா வீட்டுக்கு வந்து நான் சண்டை இன்னும் வேகமா போடுவேன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் இறங்கி போறதுக்கு தயாரா இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அழுத்தம் போடுவோம். ஏன்னா இப்ப ட்ரம்ப் நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாரு, மற்ற ஐரோப்பிய நாடுகளும் நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. போக போக இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இப்ப குயிக்கா அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு யுக்ரைனியன்ஸை பின்னுக்கு புஷ் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க ரஷ்யன்ஸ். ஸோ அந்த வேலையும் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமா அவங்கள பின்னுக்கு தள்ளுவோம். ஏன்னா ரொம்ப நாள் சண்டை போட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தம் யுக்ரைன் மேல போட்டாதான் நெகோசியேஷன் டேபிள் திரும்ப உட்காரும் போது ரஷ்யா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ ரஷ்யாவும் நிறைய அழுத்தம் போடுறாங்க. இன்னொரு சைட்ல யுக்ரைனும் அதே வேலையை தான் பாக்குறாங்க. அந்த அட்வான்டேஜை ரஷ்யாவுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த யுக்ரைனும் பண்றாங்க. அவங்களும் நிறைய தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, யாருமே இப்போதைக்கு பின்வாங்க மாட்டேங்கிறாங்க. ட்ரம்ப்பால புட்டினையும் வழி கொண்டு வர முடியல, ஜெலன்ஸ்கியும் வழி கொண்டு வர முடியல. புட்டினும் அலாஸ்கால மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்றாரு, ஜெலன்ஸ்கியா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு, ஜெலன்ஸ்கியும் வழிக்கு வரல. யூரோப் கண்ட்ரிஸ் வந்து ஆதரவா இருக்கிறதுனால ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வழிக்கு வர மாட்டாரா? கரெக்ட். யூரோப்போட பேக்கப் அவருக்கு இருக்கு. அமெரிக்க ஆயுதங்களை நேட்டோ வழியா, நேட்டோவோட ஃபண்டிங்கை யூஸ் பண்ணி அமெரிக்கன் ஆயுதங்களை வாங்கி அவங்க யுக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்ப யூரோப்போட பணபலம் இருக்கு அவங்களுக்கு.
அது இருக்கிறனால இந்த இந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்க முடியுது. பெரிய விஷயம். எனக்கு யுக்ரைன் மாதிரியான ஒரு சின்ன கண்ட்ரிக்கு இவ்வளவு அவங்க ஸ்ட்ராங்கா களத்துல நின்று ரஷ்யா மாதிரியான ஒரு பெரிய நாட்டை ஒரு 3.5 வருஷமா களத்துல நின்று ஃபேஸ் பண்றது பெரிய விஷயம். யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அவங்க 3.5 வருஷம் சண்டை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஆர்கனைஸ்டான ஆர்மி எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இவ்வளவு நல்லா பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா நிக்கிறாங்க. பிளஸ் இப்ப ஐரோப்பிய நாடுகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம படைகளையும் அங்க அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. பிரான்ஸ், அப்புறம் பிரிட்டன், அப்புறம் எஸ்டோனியா, இந்த மாதிரியான சில நாடுகள் நம்மளோட படை வீரர்களை யுக்ரைனுக்கு அனுப்புவோம், ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அங்கேயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா இன்னும் ரொம்ப எஸ்கலேட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் பார்த்தோம்னா ஃபுல்லா ஃபோர்ஸை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப்போட அழுத்தம் எங்கேயுமே ஒர்க் ஆகல. இது வரைக்கும் இந்தியா ரிவர்ஸ் போல, இது வரைக்கும் ஜெலன்ஸ்கி ரிவர்ஸ் போல, இது வரைக்கும் புட்டினும் ரிவர்ஸ் போல. எல்லாருமே அவங்களோட ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தளவுல ஒரு வகையில பார்க்கும்போது ட்ரம்ப்போட செயல்பாடுகள்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அவருக்கு யாரையுமே வழி கொண்டு வர முடியல. ட்ரம்ப்போட எய்ம் என்னவா இருந்தது? இந்தியா ரஷ்யாட்ட இருந்து என்ன வாங்குறதா ஸ்டாப் பண்ணும். அப்படி என்ன வாங்குறத ஸ்டாப் பண்ணாதான் ரஷ்யா மேல அழுத்தம் போட முடியும். ஆனா இந்தியா இப்பவும் ரஷ்யால இருந்து என்ன வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் அதிகம் தான் ஆக்கியிருக்காங்க அதை. ஸோ அப்ப இந்தியாவை வழி கொண்டு வர முடியல, ரஷ்யாவையும் வழி கொண்டு வர முடியல, ஜெலன்ஸ்கியும் வழி கொண்டு வர முடியல, யூரோப்பியன்ஸையும் வழி கொண்டு வர முடியல. எல்லாருமே அவங்க இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு ஒரு வகையில ஒரு ஃபெயிலியர்னு கூட பார்க்கலாம். பட் இதே மாதிரி போக முடியுமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு நான் சொல்றேன். ஓகே. ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைன் வார வந்து மோடிஸ் வார் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்றாங்க நீ சொன்ன மாதிரி. ஆனா நம்ம ஒரு ரியாக்ட் கூட பண்ணாம அப்படியே இருக்கோம். இது பெரிய வார்த்தை இல்லையா? மோடிஸ் வார் அப்படின்றது பெரிய வார்த்தை. ஆனா வந்து நம்ம ரியாக்டே பண்ணாம அமைதியாக இருக்கோம். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க என்ன ஆங்கிள் இருந்து பேசுறாங்கன்னா, இப்ப நம்ம ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அதை ரிஃபைன் பண்ணி டீசல் நம்ம யூரோப்கே விற்கிறோம். ஸோ ஆக்சுவலா இவங்க தடை போட்டிருக்காங்க, அங்க இருந்து ஆயில் வாங்கக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், அந்த ஆயிலை வாங்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்துறோம். ஸோ மறைமுகமா நம்ம யூரோப்புக்கு அந்த ஆயிலை திருப்ப நம்ம அனுப்பிடுறோம். ஸோ அப்ப என்ன ஆகுது, தடையை நம்ம பிரேக் பண்றோம். ஸோ இது வந்து பெரிய ஒரு சிக்கல் அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு ஏன் இப்ப சிக்கல் வருதுன்னா, அவன் இப்ப அழுத்தம் போடணும்னு நினைக்கிறான். நிஜமாவே அழுத்தம் போடணும்னு நினைக்கும் போது சிக்கல் ஆகுது. பைடன் டைம்ல ஆன் பேப்பர் சும்மா இந்த மாதிரி பொருளாதார தடை அதுன்னு சொன்னாலும் நிஜமாவே பெரிய அழுத்தம் போடல. பட் இப்ப நிஜமாவே சீரியஸான ப்ரெஷரை போடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சிக்கலா இருக்கு. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம நிறைய பணம் கொடுக்குறோம் அவங்களுக்கு, நம்ம ரஷ்யாட்ட இருந்து என்ன வாங்குறதால ரஷ்யாவுக்கு நிறைய லாபம் வரும். அப்ப நேச்சுரலா ரஷ்யாவுக்கு லாபம் வந்தா என்ன பண்ணுவாங்க, அவன் ஆயுதங்கள் வாங்குவான், வெடிப்பொருட்கள் வாங்குவான், யுக்ரைனுக்கு எதிராக இன்னும் நல்லா சண்டை போடுவான்ல. ஸோ அந்த ஆங்கிள் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மளை பொறுத்தளவு நம்ம அந்த ஆங்கிள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி அமெரிக்காவுக்கு ஒரு நலன் இருக்கோ, யுக்ரைனுக்கு ஒரு நலன் இருக்கோ, நமக்கு ஒரு நலன் இருக்கு. நம்ம இன்டர்நேஷனல் ஆயில் மார்க்கெட்ல எங்க சீப்பா கிடைக்குதோ அங்கதான் நம்ம என்ன வாங்க முடியும். ஸோ இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நமக்கு அங்க ஆயில் சீப்பா கிடைக்குது. ஸோ அதனால ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம். இது ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் தான், இந்தியாவுக்குமே டெம்பரரி ரிலீஃப் தான். ஸ்டார்டிங்ல வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி நிறைய லாபம் இருந்தது நமக்கு. $15 to $20 வரைக்கும் ஒரு பேரல் ஆயில்ல நமக்கு ப்ராஃபிட் இருந்தது. இப்போ போக போக அந்த ப்ராஃபிட் கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இது டெம்பரரியான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் டெம்பரரியா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அமெரிக்கன்ஸ் அதை பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம டைரக்டா ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கலனாலும் இவரு ஜெய்சங்கர்லாம் அதுக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் பேசும்போது, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்களோட ரிஃபைன் ஃபியூவல்லாம் ஏன் நீங்க வாங்குறீங்க, எங்கிட்ட இருந்து வாங்காதீங்க, முடிஞ்சு போச்சு, நீ ஏன்டா வாங்குற என்கிட்ட. ஸோ உங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறேன், அதுக்கப்புறம் டீசல் இந்த மாதிரியான அதை ரிஃபைன் பண்ணி டீசல் மாதிரி அங்கே வித்துறாங்க யூரோப்பியன் மார்க்கெட்ல, மற்ற மார்க்கெட்ஸ்ல. உனக்கு பிடிக்கலன்னா வாங்காத, முடிஞ்சு போச்சு. எதுக்கு நீ வாங்கி என்னையும் சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவையும் ஏன் சப்போர்ட் பண்ற அப்படின்றதான் இந்தியாவோட ஸ்டாண்ட். ஆனா ட்ரம்ப் கூட டைரக்டா சண்டைக்கு போகாம இருக்கிறது நல்லதுதான் அப்படின்றது என்னோட பாயிண்ட். இப்ப திமுக சைட்லயே நிறைய பேர் பேசும்போது யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன், அமெரிக்காவை எதிர்த்து ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவுக்கு ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போடலாம். இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட சொல்லியிருக்காரு, 100% ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போடுங்க, அவன் 50 போடா நீ 100 போடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த மாதிரிலாம் போடுறது வந்து நமக்கு ஸ்மூத்தா இருக்காது. இன்னும் ட்ரிகர் பண்ணும் இல்லையா அமெரிக்காவை, இன்னும் ட்ரிகர் பண்ணும், வேற ஏதாவது பண்ணுவாங்க. ட்ரிகர் இன்னும் ஆனாங்கன்னா என்ன ஆகும்,
அவன் ஏதாவது பண்ணா நம்ம மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அது விசாவெல்லாம் கை வைக்கிறாங்க அப்படிலாம் வந்து நியூஸ் வருது இல்லையா? இது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இப்ப அமெரிக்கன் கவர்மெண்ட் இப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவை டஃபா டீல் பண்ணுதுன்னா இது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் ரசிப்பாங்க. ட்ரம்ப் வந்து ஒரு வலதுசாரி அரசியல்வாதி. வலதுசாரிகள் உங்களுக்கு தெரியும், எப்பவும் மீடியால நம்ம எப்படி தெரிகிறோம், மீடியா அந்த ப்ரொபகேண்டாவை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சாரம் அப்படின்ற கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹிட்லர்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வலதுசாரிகளும் உலகம் ஃபுல்லா மக்கள் முன்னாடி நம்ம எப்படி தோற்றம் அளிக்கிறோன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதனாலதான் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா ஜெலன்ஸ்கியை பப்ளிக்கா கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பினார். அதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணார். ஸோ ட்ரம்ப் ரொம்ப டஃபா இருக்காரு, எல்லாரையும் டஃபா டீல் பண்றாருன்ற இமேஜை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணார். ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுல அங்க இந்தியர்களுக்கு எதிரான மூடெல்லாம் கிரியேட் ஆகுது. ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்றது அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள், எக்ஸ்ட்ரீம் ரைட்டு. அவங்க ரேசிஸ்டுகளும் இருப்பாங்க, மத அடிப்படைவாதிகள் இருப்பாங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் கிறிஸ்டியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க இருப்பாங்க. எல்லா குரூப்புமே ட்ரம்ப்பை தான் பேக் பண்றாங்க. ஸோ இந்த குரூப்புக்கு இந்தியன்ஸை பிடிக்காது. இந்த புரிதல் நமக்கு தான் இல்லை, இந்தியாக்காரங்களுக்கு தான் இல்லை. இந்தியாக்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்தியன்ஸை பொறுத்தளவு இந்த லாஸ்ட் 10 years வந்து இந்தியன்ஸுக்கு ஒரு ஒரு நார்த் இந்தியன்ஸ்க்கு நான் சொல்றேன் எஸ்பெஷலி ஒரு வகையான ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு. மோடி அவர்கள் வந்துட்டாரு, வேர்ல்ட் லெவல்ல நமக்கு பெரிய மதிப்பு நமக்கு இருக்கு, எல்லாரும் நம்ம இன்டர்நேஷனலா ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ இந்தியன்ஸோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அவங்க அப்படிலாம் பார்க்கல, அவங்க இந்தியன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்தியன்ஸ்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. இப்ப ஃபுல்லா இந்தியன்ஸ்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்டா பார்த்துட்டு ஒரு இந்தியன் ட்ரக் டிரைவர் வந்து தப்பா ஓட்டி 3 பேர் அங்க இறந்தாங்க. அதை கூட பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா இமிகிரன்ஸ்க்கு எதிராக தான் அதை திருப்புறாங்க. கிடைக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸும் இமிகிரன்ஸ்க்கு எதிராக திருப்புறாங்க. ஸோ அதனால ரைட் இதுதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அப்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அவரோட ஆதரவாளர்களை சந்தோஷப்படுத்தணும்னா இதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்தியாவை கடுமையா அவர் டீல் பண்ணும்போது ட்ரம்ப்போட ஆதரவாளர்களுக்கு அது பிடிக்கும். அவங்க வந்து ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் நிறைய பேர் பெரிய ரேசிஸ்டுகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க இதை ரசிப்பாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு சிக்கல். ஸோ நீ எப்படி இங்கேயோ அது போல நான் எங்க ஊர்ல இந்த மாதிரி. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, அக்ரஸிவா இன்னும் பப்ளிக்கா அவரு டீல் பண்றாரு. அங்க பாப்புலர் சப்போர்ட் இருக்கு இதுக்கு. ஸோ இந்தியர்கள் நிறைய பேர் இங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க, நம்ம நாட்டை ஆக்குபை பண்றாங்க. பிரிட்டன்ல அது பிரச்சனை இருக்கு. இப்போ அயர்லாந்துல பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு 2 weeks பார்த்தோம்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிறைய இந்தியன்ஸ் ரொம்ப அடிச்சிருக்காங்க. அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சு ஃபுல்லா ரத்த கரையா ஆக்குறதெல்லாம் வீடியோஸ்லாம் இருக்கு. இது நம்ம மீடியா பெருசா கவர் பண்ணல. நிறைய நாடுகள்ல இந்தியன்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்ல இன்னைக்கு மூட் சரியில்லை, அதுவும் குறிப்பா அமெரிக்காலையும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ விசா பிரச்சனை எல்லாம் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். நான் ஜெர்மன் பத்தி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஜெர்மன்ல என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் வீடியோ போடுறாங்க. அங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யறாங்களா, அவங்க ஏதோ விளாக் பண்றாங்க போல. ஸோ ஜெர்மன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வீடியோ போடுறாங்க. இங்க எப்படி இந்தியன்ஸ் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அதை நான் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஜெர்மன் மக்களுக்கு வந்து சீக்கிரமா வேலை கிடைக்கிறது கிடையாது. அது வந்து வேற மாதிரியான கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்களால அந்த இடத்துக்கு போக முடியல. நிறைய பேரால இங்கிருந்து ஈஸியா டிகிரி படிச்சுட்டு இந்தியாவில அங்க போயிடுறான் பிஇ படிச்சுட்டு. ஸோ அவனுக்கு ஜெர்மன் கம்பெனில வேலை கிடைக்குது. அதனால அவனுக்கு உள்ளூர்காரனுக்கு வந்து ஒரு கோபம் ஏற்படுது. நம்ம அந்த இடத்துக்கு போக முடியலையே, இந்தியன்ஸ் வந்துடுறானே பிஇ படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பா ஒரு கோபம் ஏற்படுது. அதனால ஜெர்மன் மக்கள் வந்து இந்தியர்களை வந்து ஒரு விரோதி மாதிரி தான் இப்பொழுது பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டு. இது யூரோப் ஃபுல்லாவே இருக்கு. அது வெறும் இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய முஸ்லிம்ஸா இருக்கலாம், அவங்களையும் எதிரியா பாக்குறது. இப்போ ஜெர்மனிலாம் பாத்தீங்கன்னா ஏஎஃப்டின்னு ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 10 yearsல பயங்கர வேகமா வளர்ந்துருக்காங்க. பிரிட்டன்ல அதே மாதிரி நைஜல் ஃபராஜ்னு அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் லீடர். அவரு பிரெக்சிட்லாம் அவர் தான், அந்த பிரெக்சிட் மூவ்மெண்ட்லாம் அவர் தான் ஃபுல்லா முன்னெடுத்து கொண்டு போனார். அவர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 years முன்னாடி ஒரு சாதாரண லீடரா தான் இருந்தார். பிரெக்சிட் டைம்ல கூட பார்த்தோம்னா ஒரு வீக்கான லீடரா தான் இருந்தார். இன்னைக்கு அவரை பத்தி பேசும்போது அவர் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ரிஃபார்ம் யூகே பார்ட்டின்னு நினைக்கிறேன், அந்த பார்ட்டி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவரு நைஜல் ஃபராஜ் பிஎம் ஆயிடுவாருன்றாங்க, பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதே மாதிரி இப்ப ஜெர்மனில பவர்ஃபுல்லா ரைட் விங் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பிரான்ஸ்ல மரீன் லெ பென்னு ஒரு லீடர் இருக்காங்க. அந்த அம்மா ஒரு 2 எலெக்ஷனாவே டஃபா ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இமானுவல் மேக்ரோன்லாம் தப்பிச்சுதான் வந்து பிஎம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அவரோட அப்ரூவல் ரேட்டிங்னா ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அந்த அம்மா அடுத்த தடவை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரான்ஸ் நேஷனலா இது ஒரு பார்ட்டி, அந்த அம்மாவோட நேஷனல் பார்ட்டி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அவங்க பேரு மரீன் லெ பென்.
ஸோ இப்படி நிறைய கண்ட்ரீஸ்ல ரைட் விங் லீடர் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கோலிஷன் கவர்மெண்ட்ல அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்களே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரியான சூழல் இருக்கு. ஸோ இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன்ஸை டஃபா டீல் பண்றதை அவங்களோட ஆதரவாளர்கள் விரும்புவாங்க. ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் அதை விரும்புவாங்க. ரைட்ரா, தலைவர் வந்து இந்தியாவை டஃபா டீல் பண்றாரு. பைடன் வந்து ஒரு வீக்கான லீடரா இருந்தாரு. கமலா ஹாரிஸ் மாதிரியான இந்தியன்லாம் உள்ள உட்கார வச்சுட்டு இருந்தாரு. இந்தியன்ஸையும் டஃபா டீல் பண்ணல, ஒரு லிபரலா இருந்தாரு. ட்ரம்ப் பாரு எப்படி அக்ரெசிவா டீல் பண்றாரு பாரு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இது அமெரிக்காவுக்குமே லாங் ரன்ல பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அந்த மாதிரியான பார்வையோட இருக்காங்க. ட்ரம்ப் அதுக்கும் தீனி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து சீனா போறாரு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள். ஜப்பான்ல பயணத்தை முடிச்சுக்கிட்டு இப்பொழுது சீனா வந்து போறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி புடின் அவர்களை சீனாவில் மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யால இருந்து ஒரு தகவலானது வருது. ஸோ பிரச்சனை சீனா, ரஷ்யா, இந்தியா வேற ஏதாவது கூட்டமைப்பு மாதிரி உருவாக்குறாங்களா? எப்படி பாக்குறீங்க? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் மோடி அவர்கள் பேசும்போது ரஷ்யாவும் சைனாவும் உலகத்திலே 2 மிகப்பெரிய நாடுகள், நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு ஆர்டர்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணணும், இந்த உலக ஒழுங்குல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கணும், ஒரு ஸ்திரத்தன்மையை நம்ம கொடுக்கணுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இந்த வேர்ல்டு ஆர்டர் பத்தி பேசுற பேச்சு இருக்குல்ல, இத பிஜேபி ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெய்சங்கர் அவர்களும் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஃபியூச்சர் வேர்ல்டு ஆர்டர்ல வந்து வெள்ளக்காரங்களோட டாமினேஷன் கம்மியாகும், இந்தியன்ஸுக்கு நல்லா ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு துணியில அவரு பேசியிருப்பார். ஸோ வேர்ல்டு ஆர்டர் மாறிட்டு இருக்கு அப்படின்ற பாயிண்ட்ல பேசுவார். இதுவுமே வலதுசாரிகள் ரெகுலரா சொல்லக்கூடிய விஷயம். வலதுசாரிகள் எப்பவுமே இந்த மாதிரியான லாங் டேர்ம் கான்செப்ட்ஸை வச்சிருப்பாங்க. அகண்ட பாரதம், ஃபியூச்சர்ல வேர்ல்டு ஆர்டர் பயங்கரமா சேஞ்ச் ஆயிரும். ஹிட்லர் அந்த மாதிரியான பார்வை இருந்தது. வேர்ல்டு ஆர்டர் மாறும், பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டர்ல இருந்து ஜெர்மன் சென்ட்ரிக்கான ஒரு வேர்ல்டு ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் ஏசியால நம்ம இன்னொரு ஸ்பியரை கிரியேட் பண்ணிடலாம், யூரோப்ல நம்ம இட்டாலிக்கு கொடுத்துடலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த உலக ஒழுங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி புதுசா ஒண்ணு மாத்திரலாம், அதுல நமக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்ற இந்த பார்வை வலதுசாரிகளுக்கு இருக்கும். லோக்கல்லையும் இருக்கும், இன்டர்நேஷனல்லையும் இந்த பார்வை இருக்கும். அதுல என்ன சிக்கல்னா, சில நேரங்களில் நீங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபியூச்சர்ல நமக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்ற கான்செப்ட்ல நீங்க போகும்போது சில நேரங்களில் நீங்க நினைக்கிற மாதிரி வராது. ஹிட்லர் நினைச்ச மாதிரி உலக ஒழுங்கு அமையல, அதே மாதிரி சர்ச்சில் நினைச்ச மாதிரியும் அமையல. அவரும் வலதுசாரி தான், அவர் ஜெயிச்சிட்டாரு போர்ல. ஆனாலும் அவர் நினைச்ச மாதிரியான ஒரு வேர்ல்டு ஆர்டர் உருவாகல. ஸ்டாலின் நினைச்ச மாதிரியும் ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, முசோலினி நினைச்ச மாதிரியும் ஆகல. ஸோ நம்ம எல்லாருமே நினைக்கிறத மீறி சில விஷயங்கள் நடக்கும். இன்ஃபேக்ட் அமெரிக்கா வந்து சூப்பர் பவரா இருக்கிறதுக்கு ரெடியா இல்லை. பட் வேற வழி இல்லாம அமெரிக்கா அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுன்ற இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ரெடியா இல்லைன்னு சொன்னா உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்களை இது ஏற்படுத்தும். நீங்க வெளியில சூப்பர் பவர் ரோல் எடுக்கலாம், உள்ளுக்குள்ள அரசியல் மாற்றம், வர்க்கங்கள் புது வர்க்கங்கள் மேல ஏறி வரும், சோசியல் சேஞ்ச் வரும். அதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும். அதுக்கெல்லாம் அமெரிக்கா ரெடியா இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அமெரிக்காலையும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ள அந்த டைம்ல நடந்தது. அதனால நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷன் இருக்கு, ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஆர்டர்ல சேஞ்ச் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, சைனாவோட சேர்ந்து இந்தியா டிராவல் பண்ண முடியாது. இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம சைனாவோட சண்டை போட்டிருக்கோம். ஆக்சுவலா சண்டை போட்டது பாகிஸ்தானோட தான். ஆனா நம்ம யாரோட ஆயுதங்களுக்கு எதிராக சண்டை போட்டோம்னு பார்த்தா அது சைனீஸ் ஆயுதங்கள். நம்மளோட எதிரிக்கு சைனாக்காரன் சப்போர்ட் பண்றான். சைனாக்காரன் எதுக்கு இப்ப பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும்? ஸோ அப்ப ஏதோ ஒரு வகையில இந்திய நலனும் சீன நலனும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு, எதிரெதிரா நிக்குது. அதனாலதானே சைனாக்காரன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றான். ஸோ இந்தியாவை போய் அட்றான்னு சொல்லி அவன் கொடுக்குறான் ஆயுதத்தை. இப்படிப்பட்ட ஒரு நாடோட நீங்க எப்படி போய் சேருவீங்க? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடோட நீங்க போய் சேரவே முடியாது. ரெண்டாவது, அந்த வேர்ல்டு ஆர்டர் பத்திலாம் நான் பேசினது எதுக்குன்னா, அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஸ்டேபிள் நாடுகளா இருக்காங்க, எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி ஸ்டேபிளா இருக்காங்க. சைனா கூட இருக்க நாடுகள்லாம் ஸ்டேபிளா இல்லை. ஸோ அதனால உலக ஒழுங்கு மாறுது அப்படின்றதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. சைனா அந்த மாதிரியான ஒரு புது வேர்ல்டு ஆர்டரை உருவாக்கல. அப்படி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் நாங்க கொஞ்ச நாள்ல கொண்டு வந்துருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம்னா கிளைம் பண்றாங்க. சைனா சென்ட்ரிக்கான ஒரு உலகம் உருவாயிரும்லாம் சொல்றாங்க. இது வரைக்கும் அதுக்கான அறிகுறி இல்லை. இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்காவோட தான் இருக்காங்க. வீக்கா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் சைனாவோட போய் இருக்காங்க. ஸோ அதனால சைனா கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாடல் இருக்கு பாருங்க, எக்கனாமிக் மாடல், அதுல ஏதோ சிக்கல் இருக்கு. அதோட போய் நம்ம சேர முடியாது.
அதோட போய் நம்ம சேர்ந்தோம்னா நமக்கும் பெரிய ஒரு பிரச்சனை வரும். இப்போ மோடி போறாரு இல்லையா, சோ அமெரிக்காவை ட்ரிகர் பண்ணதான் போறாரா, நீங்க இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரா, எப்படி பாக்குறது? அந்த மாதிரி பார்க்கலாம். டெம்பரரியா அது ஒரு நல்ல ஆப்ஷனா பார்க்கலாம். லாங் ரன்ல நான் சொல்றது சாத்தியம் இல்லை. டெம்பரரியா ஓகே, அமெரிக்கா நம்ம மேல ப்ரெஷர் போடும்போது நமக்கு வேற நிறைய ஆப்ஷன்ஸ் தேவை, நமக்கு புது ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்லாம் தேவை. ஏன்னா இப்ப நம்மளோட பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட் பார்ட்னரை இழந்திருக்கோம். நம்ம அமெரிக்கா தான் நம்மளோட மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பார்ட்னர். 20% எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு தான் பண்றோம். ஸோ திடீர்னு ஒரு 2 நாள்ல நம்மளோட 20% மார்க்கெட்டை நம்ம இழந்திருக்கோம். அப்ப நீங்க புது புது ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும், மற்ற நாடுகளுக்கு போகணும், அங்க போய் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடணும், ஏதோ ஒரு புது புது ஆப்ஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்ப சொல்றாங்க, ஏதோ ஒரு கான்செப்ட் சொன்னாங்களே, வீடியோஸ்லாம் கூட பார்த்தேன், ஏதோ 40 கண்ட்ரீஸை டார்கெட் பண்ணி ட்ரேட்லாம் அங்கே டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இந்தியா ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள் நான் பார்த்தேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்ய தான் வேணும். அந்த வகையில் சைனாவோடய நம்ம இப்போ க்ளோஸ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ அமெரிக்கா நமக்கு இல்லைன்னு ஆகும்போது நம்ம வேற விஷயங்கள்லாம் பண்ணணும். ப்ளஸ் அமெரிக்கா நம்ம மேலே அழுத்தம் போடும்போது நீ என் மேலே ரொம்ப அழுத்தம் போட்டேன்னா நான் அந்த சைடில் போயிடுவேன்ற அந்த சிக்னலையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதெல்லாம் ஓகே, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் லாங் ரன்ல நீங்கள் சைனீஸ் சென்டர்ட் அந்த வேர்ல்டு ஆர்டர்னு ஒன்று சொல்றாங்கல்ல, இப்போ அமெரிக்கா இருக்க இடத்துல சைனா நாளைக்கு இருப்பாங்க அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரியான உலக ஒழுங்கு உருவாகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த யூரோ சென்ட்ரிக் அமெரிக்கன் சென்ட்ரிக் வேர்ல்டு ஆர்டர் இல்லாமல் இன்னொன்று புதுசாக வரப்போகுதுன்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்போதைக்கு அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அதை பிளான் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணோம்னா ஃபியூச்சர்ல லாங் ரன்ல சிக்கல்கள் நிறையா வரும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபி லீடர்ஷிப்புக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னு தோணுது. இந்த வேர்ல்டு ஆர்டர்ன்ற விஷயத்தை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜெய்சங்கரும் பேசுறாரு, இப்ப மோடி அவர்களும் பேசுறாரு. அதனால நான் அந்த பாயிண்ட சொல்றேன். ஓகே, இப்போ இவங்க 3 பேரும் மீட் பண்றது ஒரு முக்கியமான மீட் இல்லையா? கண்டிப்பா முக்கியமான ஒரு மீட் தான். நான் சொன்னது போல 2 மோஸ்ட் பிக்கெஸ்ட் கண்ட்ரிஸ் அவங்க, சைனாவும் இந்தியாவும், பிளஸ் ரஷ்யாவும் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. இவங்க 2 பேரும் சேர்றது, 3 பேரும் மீட் பண்றதுன்றது பெரிய ஒரு விஷயம் தான். அமெரிக்கா அதை டெஃபினட்டா விரும்ப மாட்டாங்க. அதுக்கு டெஃபினட்டா முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இது பழைய ஒரு மீட்டிங் தான், ஏற்கனவே பிளான் பண்ண மீட்டிங் தான் இல்லையா? ஷாங்கை ரத்து கூட பண்ணிருக்கலாம்ல, ரத்து கூட பண்ணிருக்கலாம். அது எதுக்கு பண்ணும்? அதுக்கு தேவை இருக்குல்ல. இது ஒரு ஆல்ரெடி ஒரு பிளான்ட் ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் இதுக்கு கிரியேட் ஆகுது. பிளஸ் இப்ப ரஷ்யா 2 பேருமே டிபெண்ட் ஆகிருக்காங்க. சைனா இந்தியா 2 பேருமே ரஷ்யாவுக்கு தேவை. அடுத்தது ரஷ்யா, இவர் புட்டின் வராரு, அடுத்தது இந்தியா வராருன்னு சொன்னாங்க. டிசம்பர் வராருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டா வராரு. புட்டினும் இங்க வராரு. ஸோ அதனால இப்ப அமெரிக்கா அழுத்தம் போடும்போது பாதிக்கப்படுறவங்களாம் ஒன்று சேர்றாங்க. அந்த விஷயமும் இப்ப போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மோட விரிவாக பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.